எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த லுக் நான் கிரியேட் பண்ண போகிறேன். லைட் பர்பிள் கலர், அதாவது சாஃப்டான ஊதா நாவல் கலரில் நான் ஐஷேடோ லுக் பண்ணியிருக்கிறேன். அதோட நான் இன்னொரு நூட் லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கிறேன். இந்த மாற்று பூசின மாதிரியெல்லாம் நான் பூசலை. நான் பாவிச்சது வந்து மிகவும் குறைஞ்ச ப்ராடக்ட் தான் நான் பாவிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வரும். நான் யூடியூபுக்கு புதுசு, என் இன்ஸ்டாகிராம் தான், அதுவும் கடந்த ஒரு 1 இயராக தான் இன்ஸ்டாகிராம் கூட நடந்துட்டுருக்கு. ஸோ அதால் வந்து நீங்கள் காட்டின எல்லா அன்புக்கும் நன்றி. இந்த யூடியூப் இந்த சேனல் வந்து என் புது பயணம். இந்த பயணத்தில் வந்து நான் உங்களோட ஆதரவும் அன்பையும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், கிடைக்குமென்று நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் கிடைச்ச ஆதரவுக்கு நண்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என் தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நான் இப்பயும் வந்து கொஞ்சம் திக்கி தான் கதைக்கிறேன். நான் நிறைய யோசிக்கிறேன், எப்படி இதை சொல்லலாம், எப்படி குறைஞ்ச சொல்லோட சொல்லலாம், எப்படி நிறைய யோசிக்காமல் சொல்லலாம்னு யோசிச்சு கொண்டே இருக்கிறேன். என் மூளை வந்து நான் சொல்கிறத விட 10 தடவை ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கு. நான் பிறப்பால ஸ்ரீலங்கன் தமிழ். நான் வாழ்கிறது வந்து நியூசிலாண்டில். நான் இங்கே வந்து கடந்து 16 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். ஸோ நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் இந்தியன் தமிழ் படம். ஸோ இந்த தமிழ் வந்து இந்தியன் தமிழும் ஸ்ரீலங்கன் தமிழும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். அதால் வந்து இந்த தமிழ் கொஞ்சம் தண்ணியாக ஓடாது, கொஞ்சம் விட்டு விட்டு உடைஞ்ச பைப்பில் வர தண்ணி மாதிரி ஓடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து கன்சீலர் பவுடர் கண்ணடியில் நான் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு கன்சீலர் வந்து நான் வாயடியிலையும் போட்டிருக்கேன். நிறைய பவுடர் எனக்கு பாவிக்கிறது விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் கண்ணடியில் போடலாம். எனக்கு போட்டால் வந்து நிறைய வரிகள் இருக்கிறதால அந்த வரியில் போய் அந்த பவுடர் நிற்கும். அதால் வந்து நான் நிறைய அங்கே போடுறதில்ல கண்ணடியில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஊதா கலர், அதாவது நாவல் கலர். கண்ணுக்கு வந்து நான் லைட், அதாவது கொஞ்சம் மென்மையான ஊதா கலரில் ஏதாவது ஒரு லுக் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நீங்கள் கன்சீலர் போட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் ப்ரைமர் போடலாம். ஐ ப்ரைமர் எதுக்காக போடுறோம்னா, நீங்கள் போடுற அந்த ஷேடோவோட கலர் வந்து சரியாக வெளியில் தெரியணும். நீங்கள் போடுற ஷேடோ வந்து உங்களோட கண்ணில் ஒழுங்காக நிற்கணும். அதுக்காக நீங்கள் ப்ரைமர் போடுறீங்க. நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட் தான் பாவிக்கணும் வேண்டியில்லை. இது மாதிரி உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் அதை பாவிக்கலாம். நான் இந்த கலரில் முதல் தொட்டு கண்ணில் நான் வைக்க போகிறேன். இந்த கண் வெட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி வந்து நீங்கள் கண் இமையில் வந்து நீங்கள் வைக்கிற நேரம் கண் இந்த அதாவது ஐலிட் எனக்கு சரியாக தமிழ் வருது இல்லை, மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் உண்மையாகவே முயற்சி செய்கிறேன். கண்ணில் நீங்கள் ஐஷேடோ வைக்கும்போது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் ரெண்டு வெட்டின மாதிரி தெரியக்கூடாது. அது உண்மையாகவே வெட்டின மாதிரி தெரியுது இன்னொரு டெக்னிக். ஆனால் இன்றைக்கு அந்த டெக்னிக் இல்லை. இன்றைக்கு வந்து எல்லாமே பிளெண்ட் பண்ணி எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு தெரியாமல் அந்த ஷேடோ வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அதால் அந்த பிளெண்டிங் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக முதலாவதாக நான் செய்கிறது வந்து ஒரு பேஸ் ஷேட், அதாவது எல்லாத்தையும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேட் வந்து எடுத்து நான் வந்து கொஞ்சம் டீப் ஸ்கின் டோன், நல்லா நான் உண்மையாக கருப்பு தான். கேமராவில் உண்மையாகவே அது கொஞ்சம் வெள்ளையாக காட்டுது. ஆனால் நான் நிஜ வாழ்க்கையில் வந்து இதை விட கொஞ்சம் கருப்பு தான், கொஞ்சம் இல்லை நிறையவே கருப்பு தான். நான் ரெண்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் சூஸ் பண்ணி போடுறேன். உங்களோட தோல் வந்து லைட்டான கலருண்டா நீங்கள் லைட்டான கலரையே நீங்கள் வச்சு போடுங்க. இந்த கலர் இல்லாட்டி இந்த கலர். ரெண்டு ஸ்கின் கருப்பான தோல்ன்றபடியாக நான் இந்த கலர் சூஸ் பண்ணி இந்த கண் வெட்டில் வைக்கிறேன். கண்ணடியில் வேலை செய்யும்போது நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை மெதுவாக சாடையாக இப்படி இழுத்தா காணும், வேற ஒன்று நீங்கள் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி அடுத்த கண்ணிலையும் ரெண்டு தோல் நிறத்துக்கு வந்து இந்த கலர் சரியாகுது. ரெண்டு தோலை விட கொஞ்சம் பிங்காக ஆரஞ்சாக காட்டுது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தோலுக்கு சூட் ஆகுற உங்களோட தோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஷேடோ கலரை சூஸ் பண்ணி போடுங்க. என்னை விடையும் கருப்பானாக்கள் இருக்கிறாங்க, நல்ல அழகான கருக்கரன்னு தோல். அந்த தோல் உண்மையாகவே நல்ல வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியான தோல் இருக்கிறாக்கள் இந்த கலரை விட நீங்கள் டார்க்காக வச்சு போடுங்க. ஒரு நாளும் உங்களோட தோல் அழகில்லைன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா தோல் நிறமுமே அழகான நிறம் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கலரை சூஸ் பண்ணி போட்டால் சரி, அவ்வளவுதான். அடுத்ததாக நான் வந்து இதை மூடிட்டு இந்த வீடியோவோட ஸ்டார் இப்படி ஒரு ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் வந்து பார்க்க வந்து வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் அதை கையில் போடும்போது
பிங்க் பர்பிள், அதாவது இளஞ்சிவப்பு ஊதா நிறத்தில் காட்டும். ஸோ இந்த கலரை தான் நாங்கள் இங்கே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் போடலாம். நான் ரெண்டு முகத்தில் வேலை செய்கிறபடியாக நான் கையாலேயே செய்கிறேன். மாதிரி இங்காலையும் கண்ணில் நீங்கள் அதை வச்ச பிறகு இதுக்கு முந்தி நீங்கள் பாவிச்ச ப்ரஷ், இந்த ப்ரஷ் இதை எடுத்து மெதுவாக திருப்பி அதே கண் வெட்டில் வந்து நீங்கள் போய் பின்னாலே முன்னாலேயும் ப்ரஷ்ஷை இழுத்தீங்கன்னா ரெண்டு கலருக்குரிய வித்தியாசம் வந்து குறையும். அடுத்ததாக கீழ் ஐலைனர் நான் முதல் பாவிச்ச அதே அந்த ப்ரௌன் பிங்க் ப்ரௌன் கலர் வந்து இந்த இதுக்கும் பாவிச்சு கீழே நான் ஃபென்டி பியூட்டி பாவிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் இங்கே பாவிக்கலாம். உங்களுக்கு பவுடர் ஃபவுண்டேஷன் விருப்பம்னா அது பாவிக்கலாம். நான் லிக்விட் ஃபவுண்டேஷன் பாவிக்க போடுவேன். தேவையான இடங்களுக்கு மட்டும் நான் போடுவேன். அடுத்ததாக கான்டோர். எல்லாருக்கும் கான்டோர் வந்து பிடிக்காது, எல்லாருக்கும் கான்டோர் வந்து சூட் ஆகாது. எனக்கு வந்து மூக்கு வந்து பெருசாக அகலமான மூக்கு இல்லை, எனக்கு கூரான மூக்கு நீட்டான மூக்கு. அதால் நான் வந்து நோஸ் கான்டோரிங் பெருசாக செய்கிறது இல்லைன்னா எனக்கு வந்து அந்த தேவை இல்லை. இங்கே வந்து நான் சாடையாக கான்டோர் பண்ணுவேன். என்னோட முகம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒயிட், அதால் வந்து நான் இதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இதையும் இங்கேயும் அதனால் நான் இப்படி இங்கே செய்வேன். செய்துட்டு பிறகு இங்கே இங்கே கூட செய்யலை. இந்த போன் ஸ்ட்ரக்சர், இந்த போன் ஸ்ட்ரக்சர் முகத்தில் போன் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஷார்ப்பான ஃபீச்சர்ஸ், எனக்கு இங்கே வந்து ஷார்ப்பான ஃபீச்சர்ஸ். அதால் வந்து நான் கூட கான்டோரிங் நான் பாவிக்கிறல. என்ன இருக்கிற ஷார்ப்பான ஃபீச்சர்ஸை இன்னும் ஷார்ப்பாக காட்டும். அதால் நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் நான் மேக்கப் போடுறேன். அப்போ பேலன்ஸ் ஆகும். கூட ஷார்ப்பான ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு சாஃப்டான ஃபீச்சர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கான்டோர் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டலாம். நான் பெரிய ஒரு நெத்தி, அதால் நான் நெத்தி வந்து கான்டோர் பண்ணுவேன். பிறகு ப்ளஷ் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். ஏனெண்டா ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்ட பிறகு ஒரு கொஞ்சோண்டு கலர் வந்து ஃபேஸுக்கு கொண்டு வரும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டீப்பர் ஸ்கின் டோன், அதாவது மாநிறம் டஸ்கி ஸ்கின் டோன், என்னை விட டார்க்கான ஸ்கின் டோன்ண்டா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே வந்து எல்லாமே ஃப்ளாட் ஆயிரும். உங்களோட ஃபுல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளாட் ஆயிரும். அதால் தான் நீங்கள் வந்து கான்டோரிங் ஹைலைட்டிங் எல்லாம் பண்ணுறீங்க. நான் பெருசாக நிஜ வாழ்க்கையில் ஹைலைட்டிங் பண்ணுறல. வெளியில் நைட் ஃபங்க்ஷன்ஸ், ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நான் சாடையாக அதுவும் ஃபவுண்டேஷனுக்கு அடியில் நான் போடுவேன் ஹைலைட்டர். ஆனால் இப்படியான லுக்ஸுக்கு அது கோயில் போகிற நேரமெல்லாம் நான் அப்படி போட மாட்டேன். இதுவே டூ மச் கோயிலுக்கு போகிறதுக்கு. இது வந்து நாஸ் ப்ளஷ் டோரிட். எனக்கு மிகவும் பிடிச்ச ப்ளஷ் வந்து இதுதான். வந்து தமிழ் பேசிட்டு பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே பாடிட்டு வரணும், நான் எங்கே போவேன்? சரி, அப்படி எனக்கு நீங்கள் அப்படியே ஒரு சேலஞ்ச் எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். எனக்கு கவிதை அனுப்புங்க. எனக்கு கவிதை நல்லா பிடிக்கும். எனக்கு கவிதை அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதை டியூனாக என் அடுத்த வீடியோவில் பாடி காட்டுறேன். நீங்கள் எனக்கு கவிதை அனுப்புங்க. என்னை பற்றி கவிதை இல்லை, ஏதாவது கடவுள், இயற்கை, ஏதாவது பற்றி உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் அனுப்புங்க. நான் டியூன் போட்டு அதை பாடி காட்டுறேன். நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படி கருப்பு நிறத்தோட இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வீடியோஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ கருப்பு நிறம் வச்சுட்டு நீங்கள் எப்படி தைரியமாக வந்து பேசுகிறீங்க, மேக்கப் இல்லாமல் ஃபோட்டோஸ் போடுறீங்க ஆன்லைனில். ஏன்னா எல்லோரும் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது ஈஸி. பட் யாராவது உங்கள் தோல் நிறத்தை பற்றி குறைவாக சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து என் தோல் நிறம் மட்டும் இல்லை, என் தோல் நிறத்தை தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி. அப்படியான மெசேஜஸ் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கருப்பி, காணக்கருங்குயில். அந்த நேரம் ஜோக்காக இருந்திருக்கும். பட் அதுவே புலிங்காக மாறி ஏதாவது சீரியஸாக வந்துட்டா
இதுதான் ஃபுல் கம்ப்ளீட்டட் லுக். இந்த லுக் வந்து சிம்பிளாக ஈஸியான ஒரு லுக். எல்லாரும் இதை க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நான் பாவிச்ச அதே ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும் வண்டி இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணலாம். பர்பிள் கலரில் தான் இருக்கணும் வண்டி இல்லை. நீங்கள் எந்த கலர்லையும் நீங்கள் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணலாம். டார்க் க்ரீன் சாரி இல்லாட்டி சல்வார் கமீஸ் நீங்கள் போட்டிருந்தா நீங்கள் லைட்டாக க்ரீன் டோனில் நீங்கள் ஐஷேடோ நான் போட்ட மாதிரி நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் அப்படி ஏதாவது போட்டிங்கன்னா நீங்கள் லைட்டு ஆரஞ்சு இல்லாட்டி நூட் கலரில் ஷிமர் போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஐலைனர் இல்லாமலும் இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ஐலைனர் பிடிக்கும் லைட் ஐஷேடோஸோட, அதால் நான் இன்றைக்கி ஐலைனரோட லைட் ஐஷேடோ போட்டிருக்கிறேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், ஏதாவது பிடிக்கலாட்டி நான் அதையும் மாற்றுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுறேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து உண்மையாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே எனக்கு இருக்கலை. யோசிப்பேன், மேபி நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிப்பேன். பிறகு அந்த ஐடியா போயிடுவேன். ஏன்னா ஏற்கனவே வேலை, மியூசிக் ப்ராக்டிஸ் அண்டு லைஃப் வந்து நல்ல பிஸியாக போயிட்டுருக்கோம். இந்த லாக்டவுன் பீரியட் தான் நான் வீட்டில் கொஞ்சம் நிரந்தரமாக வீட்டில் இருக்கிறேன். இது என்னோட ஃபேமிலிஸுக்கு கூட நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு நிறைய சின்ன சின்ன வயசு குறைஞ்ச பொண்ணுங்க வந்து இந்த லாக்டவுன் பீரியட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து கருப்பு நிறத்தோடு இருக்கிற பொண்ணுங்க எப்படியெல்லாம் புல்லிங் அவங்களுக்கு நடக்குது, அவங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி தெரியாமலே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் எப்படி சொல்கிறதுலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க நான் யோசிச்சு பார்த்தேன். நான் வாழ்கிற உலகத்தில் கருப்பு நிறம், அதாவது மாநிறம், டஸ்கி ஸ்கின் கலர் வந்து அழகு. எல்லாரும் வந்து பிக்மெண்டேஷன் உள்ள ஸ்கின்னை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை, எல்லா தோல் கலரும் வந்து அழகு என்று சொல்கிற உலகம் நான் வாழ்கிற உலகம். நான் அந்த பொண்ணுங்களோட மெசேஜஸ் படிக்கும்போது இன்னொரு உலகம் இப்பையும் இருந்துகிட்டே இருக்குது, இப்பையும் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குண்டு அப்போ தான் எனக்கு அந்த உணர்வு வந்தது. நான் யூடியூப்பில் போனேன், சர்ச் பண்ணேன், டார்க் ஸ்கின் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுவும் தமிழ் பேசுகிற டார்க் ஸ்கின் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை. தெளிவாக தமிழ் பேசுகிற மேக்கப் ஆர்டிஸ்ட் யூடியூப்பில் நிறைய பேர் இல்லை. இருந்தால் எனக்கு லிங்க் பண்ணுங்கள், நான் அவங்கள ஃபாலோ பண்ணணும். நான் ரிசர்ச் பண்ண அளவில் தெளிவாக தமிழ் பேசி டார்க் ஸ்கின்னோடு இருக்கிற நிறைய தமிழ் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து குறைய யூடியூப்பில். படங்கள்லேயோ சரி, எனி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயோ சரி, எப்போ மாநிறம் கருப்பு நிறத்தில் ஆக்ட்ரஸஸ் மாடல்ஸை ப்ரைம் ரோலில் காஸ்ட் பண்ணுறாங்களோ ஐ வில் ஸ்டாப் திஸ் மிஷன். அன்னைக்கு வரைக்கும் ஐ வில் கண்டினியூ. நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு நிறம் அழகு, கருப்பு கஸ்தூரி என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படத்துக்கு காஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட் பண்ணணும், மெயின் லீட் ரோல் காஸ்ட் பண்ணணுன்னா நேச்சுரலாக வந்து அவங்க புத்தி வந்து அங்கே போகாது. ஸோ அது மாறும் வரைக்கும் நான் இந்த பயணத்தை பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த பயணத்தில் என்ன ஜாயின் பண்ணால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோவில், தமிழ் பேசும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அன்புடன் மாருதா.